ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஸியா டிசைன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸு. இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் சிம்பிளான ஒர்க் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரவுண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி 3 சர்க்கிள் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 3 ரவுண்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக எப்போ போல கண்டினியூஸாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டான ரவுண்ட் ஷேப் வராது. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை லாக் பண்ணுறதுக்கு 3mm பீடு, ஸோ அடுத்து சுகர் பீட்ஸ், இந்த 3 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது எப்பவும் போல மாதிரி ஊசியில் நூல் கோர்த்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுற கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். அதேமாதிரி ஃப்ளவர் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் லோட் பண்ணிவிட்டு எகைன் அது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3mm பீடு கொடுத்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் சீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சென்டர்லேயும் கூட இந்த ஃப்ளவர் ஒர்க் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் மிரர்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு சென்டர்லேயும் இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க் கொடுக்கலாம். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப் பீட்ஸில் வந்து வி ஷேப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட சென்டர்லேயும் கூட இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஃப்ளவர் தான் வந்து பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோம். ஸோ அந்த 3 லைன்ஸில் ஃபஸ்ட்டு பெரிய லைன்ஸ் ஓகேங்களா மேலே இருக்க ஃபஸ்ட்டு லைனில் வந்து நம்ம அந்த ஃப்ளவரெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவராக லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு 3mm பீட்ஸ் எடுத்துகிட்டு அகைன் அந்த 3mm பீடை விட்டுட்டு ஃப்ளவருக்குள்ளே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கு மேலே வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து நீங்கள் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் மிரர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மிரர்ஸோட சென்டரில் ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து லாக் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்குது. அது வேணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியாக டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து வாங்கி ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஊசி குத்தி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு 3mm பீடு. ஓகேங்களா, ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த 3 ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 3 லைன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் இந்த ஒர்க்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு சென்டர் நமக்கு என்ன டிசைன் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா, ஸோ நான் பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் இருக்குது. ப்ரௌச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரௌச்சர்ஸ்லாம் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து வீடியோஸில் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறு எதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, ஸோ ப்ளவுஸஸ் நார்மலான நீடில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் மெட்டீரியல்ஸில் வந்து கொடுத்து நம்ம டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு லைன் முடிச்சுட்டு அகைன் பண்ணி சென்டரில் ஓகேங்களா, ஸோ இந்த 3வது லைனில் வந்து நான் ஒரு ஃப்ளவர் ஒர்க் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் பிக் சைஸ் எடுத்தங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு ஃப்ளவர் லைன்ஸ் முடிச்சுட்டு வந்து 2வது ஃப்ளவரே பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் பாதி வந்துடுச்சு. இதுவே நம்ம இதே ஸ்மால் சைஸில் வந்து ஃப்ளவர் எடுத்திருந்தோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த 3 லைன்ஸ்லேயுமே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஸோ பிக் சைஸ் எடுத்தங்காட்டிக்கு ஒரு ரவுண்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா சென்டர் ரவுண்டு, ஸோ இந்த 2 ரவுண்ட் மட்டும்தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, இது நம்ம நெருக்கமாகவும் பண்ணோம் அப்படின்னாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லேயே அந்த லைன்ஸ்லேயே வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான்.
இந்த மாதிரியெல்லாம் ஃப்ளவர் ஒர்க்கு கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோச் பின்னாக வந்து கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபெல்ட் ஷீட் வச்சு யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D லுக்கில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபுல்லாக இந்த லைன்ஸ் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு 3mm பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து ஊசி வந்து ரிட்டன் குத்தி கிளாத்தில் குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதே தான் ஃபுல்லாக வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா இது எல்லாமே நமக்கு எப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம எப்படியாவது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்போம். அதனால வந்து இது ரொம்பவே ஈஸி தான். பட் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வச்சும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு லீஃப் வச்சு நம்ம லீஃப் கீழே எப்படி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரது, மிரர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி கொண்டு வரது, ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் லோட் பண்ணிக்கிறோம். அகைன் அதே மாதிரி தான் 3mm பீடு கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்திங்கன்னா 2 சர்க்கிள் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. ஓகேங்களா. சென்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப் மாதிரி கூட ஒரு 5mm பீட் லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ண சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் 5mm பீடுக்குள்ளே ஊசியை குத்தி கீழே கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சென்டர் ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக வந்து அந்த பீடு ஒர்க் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் ரெடிமேட் ஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் அதுவும் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸே கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்கனாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ளவர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர் வந்து நான் சென்டரில் கொடுத்துக்கிறேன். ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணும்போது ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா அந்த பிக் சைஸ் பிளாஸ்டிக் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்தேன். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ளவர் சேம் கலரில் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி தான் ஒரு 5mm பீடு ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃப்ளவர் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிட்டே. ஸோ ஷேக் ஆகாமல் இருக்க என்ன பண்ணால் ஃபஸ்ட் இந்த மாதிரி கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்து நார்மலாக ஒரு தையலை வந்து போட்டுக்காங்க. ஓகேங்களா. ஸோ போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஃப்ளவர் சைட்லேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணால் அந்த ஃப்ளவரோட சென்டருக்குள்ளே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளவரோட ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி அந்த ஃப்ளவர் என்ன கலரில் எடுத்துருக்கீங்களோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண தெரியாது. ஸோ அதே கலரில் எடுக்கும்போது அது ஒரு டிசைன் மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் நமக்கு வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓகேங்களா கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரோட சென்டருக்குள்ளே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். சேம் இதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமே ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஜரி த்ரெட்டுங்க கூட இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் த்ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அந்த ஃப்ளவர் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் த்ரெட்டை எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ளவர் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. ஸோ இந்த ஃப்ளவரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவரோட பேக் சைடில் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அடுத்து என்ன பண்ண பார்த்தா நார்மலாக ஒரு தையல் போட்டுட்டு பேக் சைடு திருப்பி எப்போ மூலமாக 2-3 தையல் போட்டுட்டு நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மாதிரி த்ரெட் விட்டுட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த த்ரெட் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸாக இருக்குங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா.